பெலகாவி மற்றும் பாகல்கோட் மாவட்டங்களில் உள்ள சில விவசாயிகளின் தோட்டங்களில் சில நிகழ்ச்சிகள் இருந்தன. நான் கண்ட சில உண்மைகளை உங்களுக்கு சொல்வதற்காக இப்போது நான் உங்கள் முன் வந்துள்ளேன். அவர்களுடைய கஷ்டங்கள் ஏராளம். வானத்தை முட்டும் அளவுக்கு இருந்த விஷயங்களை நான் பரிசீலனை செய்து பார்த்தேன். என்ன செய்தாலும் விளைச்சலில் நல்ல மகசூல் வருவதில்லை. இது ஒரு மிக முக்கியமான சிக்கலாகும். ஆக நான் கடந்த ஒரு வாரமாக வட கர்நாடகாவில் உள்ள பெலகாவி மற்றும் பாகல்கோட் மாவட்டங்களில் சில விவசாயிகளுடைய தோட்டங்களில் நிகழ்ச்சிகள் இருந்தன. அந்த நிகழ்ச்சிகளில் நான் கண்ட சில உண்மைகளை உங்களுக்கு சொல்வதற்காக இப்போது நான் உங்கள் முன் வந்துள்ளேன். ஆக இந்த பகுதி முக்கியமாக கரும்பை ஒரு பணப்பயிராக சாகுபடி செய்கிறார்கள். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஏக்கர் கணக்கில் கரும்பு தோட்டங்கள் உள்ளன. அவர்கள் நிம்மதியாக உள்ளார்கள் என்ற விஷயம் தெரிய வரும். ஆனால் நாம் அருகில் சென்று பார்த்தால் அவர்களுடைய துன்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. வானத்தை முட்டும் அளவுக்கு இருந்த விஷயங்களை நான் பரிசீலனை செய்து பார்த்தேன். என்னவென்றால், அனைவருடைய பொதுவான புகார் 30-40 டன்னுக்குள் தான் கரும்பு விளைச்சல் இருக்கிறது என்பதுதான். மிக அதிகமான விவசாயிகளுக்கு இதுதான் நிலை. எனவே அவர்களுக்கு ஏன் என்ன ஆயிற்று என்ற ஒரு விஷயம் தெரியவில்லை. செலவு என்று பார்த்தால் என்னவெல்லாமோ செய்கிறார்கள். கடுமையாக உழைக்கிறார்கள், பணத்தையும் செலவு செய்கிறார்கள். என்ன செய்தாலும் விளைச்சலில் நல்ல மகசூல் வருவதில்லை. இதற்கு என்ன காரணம் என்பதை நான் விவசாயிகளுடன் சேர்ந்து செய்முறை ரீதியாக ஒவ்வொன்றாக புரிய வைத்தேன். நான் சென்றேன். ஏனென்றால் அந்த பகுதியில் தண்ணீர் ஏராளமாக இருக்கிறது. ஆக மக்களுக்கு தண்ணீரை எவ்வளவு வழங்க வேண்டும், எவ்வளவு வழங்கக்கூடாது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரியாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து தண்ணீர் கொடுப்பதால் அவர்களுடைய இலைகள் காய்ந்து போகின்றன. அதாவது ஒரு கரும்பின் இலை முதிர்ச்சியடைந்து அது மஞ்சள் நிறத்திற்கு வந்து உலர வேண்டும். ஆனா இது அப்படி இல்லை. பச்சையாக இருக்கும் தோகையே உலர்ந்து போகிறது. இவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? இதற்கு தண்ணீர் போதவில்லை, அதனால் தான் இது காய்கிறது என்ற விஷயத்தை தலை வைத்துக்கொண்டு மேலும் தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து கொடுத்து என்ன ஆகிவிட்டது என்றால் அவர்களே இது சவள் ஜவள் என்று சொல்லும் ஒரு சூழ்நிலைக்கு இன்று வந்து நிற்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு மண்ணில் 145% மண் துகள்கள் இருக்க வேண்டும். 125% அளவுக்கு தண்ணீர் அந்த மண்ணில் இருக்க வேண்டும். 125% காற்று இருக்க வேண்டும். மேலும் 105% அங்கக கழிவுகள், மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் இருக்க வேண்டும். இவை எல்லாம் சேர்ந்து 105% மண்ணில் இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி இருந்தால் அது சரி என்று அர்த்தம். ஆக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதிகப்படியாக நீர் கொடுப்பதால் இங்கு என்ன ஆகிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த ஒரு 125% நீர் கொடுக்க வேண்டிய இடத்தில் 150%த்திற்கும் அதிகமாக தாராளமாக நீர் கொடுத்து கொண்டிருந்தால் முதல் பிரச்சனை என்னவென்று பார்த்தால் மண்ணில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆக்சிஜன் இருக்க வேண்டிய இடத்தில் நீர் சென்று நிரப்பிக் கொண்டு விடுகிறது. எப்போது நீர் சென்று நிரப்புகிறதோ ஆக்சிஜன் கிடைக்காது. எப்போது ஆக்சிஜன் கிடைக்கவில்லையோ வேர்களின் வளர்ச்சிக்கு தொந்தரவு ஏற்படுகிறது. ஏனென்றால் வேர்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டுதான் சுவாசிக்கக்கூடியவை. எப்போது ஆக்சிஜன் கிடைக்கவில்லையோ அப்போது வேர்களின் வளர்ச்சி இருக்காது. ஆக அப்போது வேர்கள் அடுத்த நிலையில் இரண்டாவதாக என்ன ஆகும் என்றால் வேர்கள் அழுகி போகின்றன. ஏன் என்றால் எப்போது சுவாசம் இல்லையோ, வேர் வளர்ச்சி இல்லையோ, அப்போது வேர்கள் அழுகித்தான் ஆக வேண்டும். அழுகி வேர் கருப்பாகிவிடும். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கவனிக்கலாம். இந்த மாதிரி தாராளமாக நீர் கொடுத்து கொண்டிருந்தால் நீங்கள் முதலில் சென்று உங்கள் வேர்களை எடுத்து பாருங்கள். அந்த வேர்களை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அங்கே கருப்பாக இருக்கும். வெள்ளை வேர்கள் வளர்ச்சி இருக்காது. மூன்றாவது பாயிண்ட், வேர்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் சக்தி இல்லாமல் போய்விடுகிறது. அதோடு
தாராளமாக நீர் கொடுப்பதால் அந்த ஊட்டச்சத்துக்கள் அடித்துக்கொண்டு வெளியே போய்விடுகிறது. அதனால் வேரால் அதை எடுக்க முடிவதில்லை. அது வேறு வடிவங்களில் நால்கனாய்ட் வீணாகி விடுகிறது. ஆகையால் அதிகப்படியாக நீர் கொடுப்பதால் வேர்களின் மீது மிகவும் மோசமான பாதிப்பு ஏற்படுகிறது. 4வது விஷயம், சாயில் ஸ்ட்ரக்சர் போகும், அதாவது மண் இறுகிவிடும். ஏனென்றால் மேலிருந்து நீர்த்து கொண்டே இருந்தால் மண்ணில் உள்ள அந்த துகள்கள் ஒன்றுக்கொன்று ஒட்டி கொண்டு விடும். அது என்ன லூஸாக இருக்காது. ஆக அந்த பிரச்சனையால் என்ன ஆகிறது, கம்ப்ளீட் சாயில் ஸ்ட்ரக்சர் ஹார்ட் ஆகிவிடும், கடினமாகிவிடும். எப்போது மண் கடினமாகிறதோ அடுத்த பாயிண்ட் என்னவென்றால், மண் இறுகிய பிறகு மண்ணுக்குள் காற்று செல்லாமல் இருக்கும்போது நுண்ணுயிரிகளால் அங்கு வாழ முடியாது. ஏனெனில் அந்த நுண்ணுயிரிகளுக்கும் ஆக்சிஜன் தேவை. அவை ஏரோபிக் பாக்டீரியாக்கள். நன்மை செய்கள் ஏரோபிக் பாக்டீரியாக்களாக இருப்பதனால் எப்போது காற்று சொலாச்சோல் இல்லையோ அங்கு தண்ணீர் அதிகமாகி விடுகிறது. நுண்ணுயிரிகளின் பற்றாக்குறை உண்டாகிறது. அந்த இடத்தில் அனரோபிக், அதாவது நன்மை செய்யக்கூடிய ஏரோபிக் நுண்ணுயிரிகளை தவிர்த்து தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் அங்கே பெருகத் தொடங்கி அந்த செடிக்கு நோய் வர ஆரம்பிக்கிறது. குறிப்பாக வேர்கள் வழியாக நோய் வர ஆரம்பிக்கிறது. அந்த நோய் ஆரம்பித்தவுடன் செடியில் நடக்க வேண்டிய அனைத்து உடலியல் செயல்பாடுகளும், அதாவது இயற்பியல் ரீதியாக என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அந்த செடியில் இருக்கக்கூடிய அவை அனைத்தும் சேதமடைந்து நாளுக்கு நாள் அதன் வளர்ச்சி குறைந்து கொண்டே போகிறது. அதோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் இந்த நோய் கிருமி அதிகமாகிவிட்டது. அதனால் அந்த இடத்தில் பூச்சிகளை ஈர்க்கிறது. செடி என்ன செய்யும், பூச்சிகளால் வரும் நோயும் அதிகரிக்கிறது. ஆக இப்போது பூச்சி நோயும் அதிகரித்து விட்டது. பூச்சிகள் என்ன செய்கின்றன, அந்த இலைகளின் மேல் இருக்கக்கூடிய பச்சையம் இருக்கும், அதை உறிஞ்சிவிடும். எப்போது பச்சையத்தை இப்படி உறிஞ்சுகிறதோ ஒளிச்சேர்க்கை செயல்முறை குறைகிறது. எப்போது ஒளிச்சேர்க்கை செயல்முறை குறைகிறதோ அப்பொழுது கரும்பின் உடலில் அது சரியாக சிந்தசைஸ் ஆகாது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி மற்றும் நீர் ஆகியவை ஒன்றாக சேர்ந்து அந்த ஒரு இரசாயன வினை நடந்து அங்கு குளுக்கோஸ் வெளியாக வேண்டும். அதனால் கரும்பில் சுக்ரோஸ் ரிகவரி அதிகமாக வர வேண்டும் என்றால் போட்டோசிந்தசிஸ் நன்றாக நடந்தால் குளுக்கோஸ் வெளியானால் தான் அங்கு ரிகவரி நன்றாக வரும். எப்போது பூச்சி தாக்குதல் அதிகரித்ததோ அப்போது ஒளிச்சேர்க்கை செயல்முறை சரியாக நடக்காது. ஆக இந்த எல்லா பிரச்சனைகளாலும் கரும்புக்கு என்ன ஆகிறது? இதெல்லாம் ಯಾಕಾಯ್ತು? மகசூல் குறைகிறது. அது குறைந்தாக வேண்டும். வேர் சரியில்லை, சத்துக்களை எடுக்க முடியவில்லை, ஒளிச்சேர்க்கை நடக்கவில்லை. இதெல்லாம் ஏனானது? இதெல்லாம் அதிகப்படியான நீரை பாய்ச்சுவதன் காரணமாக அந்த மண்ணில் முறையான காற்றோட்டம் நின்று போனதால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பித்தன. எப்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ ஒன்று ஆரம்பித்தது, ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விதமான அமைப்புகளும் சேதமடைய தொடங்குகின்றன. இது விவசாயிகளுக்கு பாவம் தெரிவதே இல்லை. நீர் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் நீர் இலவசம், கரண்ட் இலவசம். உங்களுக்கு தெரியாமலேயே தாராளமாக 24 மணி நேரமும் 365 நாட்களும் மோட்டார் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதனால் பிரச்சனை வருகிறது என்று தெரியவில்லை. நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கி கொண்டு யாப்பில் இருந்து 30-40 டன் வரை விளைவிக்கிறீர்கள். 40 டன் விளைவித்தால் உங்கள் கரும்பில் லாபம் உள்ளது என்று கணக்கிட்டால் லாபம் கிடையாது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ஒருவராக இருந்தாலும் தினமும் மேற்பார்வையிட வேண்டும். அதனால் உங்களுடைய இல்லை. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் லேபர் கணக்கிட்டால், வீட்டில் உள்ளவர்களின் லேபரை கணக்கிட்டால் 300 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு 12 மாதங்கள், 12 இல்லை 10-11 மாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 300 நாட்களுக்கு 1.5 லட்சம் லேபர் சார்ஜ் ஆகிறது. அதனால் 40 டன் விளைவித்தால் உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? ஏறக்குறைய 1,30,000 சில்லறை ஆகிறது. அதாவது நீங்கள் உரம் போட்டது, மற்ற செலவுகள் எல்லாம் விட்டுவிட்டு உங்கள் கூலியை கணக்கு போட்டாலும் ஒத்து வராது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கரும்புக்கு இது போல அதிகப்படியான நீர் கொடுத்து மண்ணின் பல்லுயிர் பெருக்கத்தை பாழாக்கி விளைச்சலை நீங்களே குறைத்து கொண்டு நீங்கள் மற்றவர்களை குறை சொல்வது எந்த பயனும் இல்லை. அதனால் அதிக தண்ணீர் கொடுப்பதால் மண் தரம் குன்றிவிட்டது, மண் இறந்து விட்டது. இந்த மண் செத்து போனதால் மண்ணில் உள்ள எல்லா செயல்பாடுகளும் நின்று விட்டன. அதே போல
அந்த மண்ணின் பல்லீர் பெருக்கம் பாழாகிவிட்டதால், வேர்களின் வளர்ச்சி குன்றியிருப்பதால், அதனால் நோயால் பாதிக்கப்பட்டு வளர்ச்சி சரியாக இல்லாமல் மகசூல் குறைந்து வருகிறது. அதனால் நண்பர்களே, நான் சொல்வது இதுதான். ஒரு பொதுவான பிரச்சனையை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். மண் முழுவதும் தரம் குன்றுவிட்டது. இப்போது என்ன செய்வது? நீர் குறைவாக கொடுக்க சென்றாலும் மண் கடினமாகி பயிர் காய்ந்தது போல ஆகிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்று 14 வருடத்தில் நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டாக்டர் சாயில் என்கின்ற ஒரு உயிரியல் உள்ளீட்டை நீங்கள் மண்ணுக்கு கொடுத்தால் 15 இருந்து 20 நாட்களுக்குள் மண்ணை இலகுவாக்கி மண்புழுக்களை வளரச் செய்து, வேர்களை வளரச் செய்து, நீரை மண்ணில் ஆழமாக உறிஞ்சி ஒரு நல்ல சூழலை உருவாக்கி உங்கள் பயிர் நன்றாக வளர என்ன தேவையோ அந்த சூழலை உருவாக்குவதில் இது முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தாமதம் செய்யாதீர்கள். ஏக்கருக்கு 5 லிட்டர் உடனே போடுங்கள். உங்கள் தோட்டத்தை சரி செய்வதன் மூலம் 60 முதல் 80 டன் விளைச்சலை எடுக்க முடியும். எடுத்துக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இன்று எங்கள் யூடியூப் சேனலில் உள்ளது. எனவே இதே யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இந்த மெசேஜை ஒரு இயக்கம் போல எடுத்து செல்ல உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று கூறி என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி.